தலைப்பு அஸ்திபாரம். புயல் வரும்போது தெரியும் உண்மை. மத்தேயு 7:24 முதல் 27 மற்றும் லூக்கா 6:46 முதல் 49 அடிப்படையில் வேதபூர்வமான சத்தியங்களை படிப்போம். அமைதியான ஒரு காலை, 2 வீடுகள். வெளியே பார்ப்பதற்கு அழகு, உறுதியானது போல தோற்றம். பார்க்கிற கண்களுக்கு இரண்டும் ஒரே மாதிரி தோன்றும். ஆனால் உண்மை இன்னும் வெளிப்படவில்லை. மறைந்த வித்தியாசம். இருவரும் கட்டுகிறார்கள், இருவரும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள். ஒருவன் ஆழமாக தோண்டுகிறான், பாறை கிடைக்கும் வரை தோண்டுகிறான். வலி இருக்கிறது, அதிக நேரம் செலவாகிறது. மற்றவன் வேகமாக கட்டுகிறான், அஸ்திபாரம் இல்லாமல் மேலோட்டமாக கட்டுகிறான். அதற்காக அதிகமான உழைப்பை போடவில்லை, தாமதம் இல்லாமல் துரிதமாக கட்டிவிட்டான். இருவரும் சத்தியத்தை கேட்கிறார்கள், ஆனால் அதன்படி செய்கிறவன் ஒருவன் மட்டுமே. ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே என்றான். இங்கே இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் என்னை ஆண்டவரே, ஆண்டவரே என்று கூப்பிடுகிறீர்கள், நான் சொல்லுகிறபடி ஏன் செய்வதில்லை? சீர்திருத்த சத்தியம் எளிமையாக சொல்கிறது, நாம் கீழ்ப்படிவது ரட்சிக்கப்படுவதற்காக அல்ல, நாம் கீழ்ப்படிவது ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். பிறகு புயல் வருகிறது. மழை, காற்று, வெள்ளம். பாறை மேல் கட்டியவனுக்கும் மணல் மேல் கட்டியவனுக்கும் புயல் யாரையும் பார்த்து விலகாது. அதை தவிர்க்கவும் முடியாதது. நோய், இழப்பு, கண்ணீர், மரணம் கூட. புயல் வருமா என்பது கேள்வி இல்லை, எப்போது வரும் என்பதே கேள்வி. புயலால் வெளிப்படும் உண்மை என்ன என்று தெரியுமா? ஆற்றில் பெருவெள்ளம் வந்தது. அப்போதுதான் உண்மை தெரிகிறது. ஒரு வீடு உறுதியாக நின்று கொண்டிருக்கிறது, மற்றொரு வீடு இடிந்து விழுகிறது. பெரும் வீழ்ச்சி. காரணம் வெளியே இல்லை, உள்ளே மறைந்திருக்கும் அஸ்திபாரத்தில் உள்ளது. வெளித்தோற்றமான மதபக்தி, உள்ளார்ந்த கீழ்ப்படிதல் இல்லை என்றால் முடிவு இதுதான். இந்த கதை வீடுகளை பற்றி அல்ல, உங்கள் வாழ்க்கையை பற்றியானது. இங்கு கிறிஸ்துவின் வார்த்தையின் மேல் நம் வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையே உறுதியான அடித்தளம். நம் பலத்தால் அல்ல, நம் கிரியையால் அல்ல, கிருபையால் மட்டுமே நாம் கட்டுகிறோம், கேட்கிறோம், நம்புகிறோம், கீழ்ப்படுகிறோம். அனைத்தும் கிருபையால். நாம் நீதிமானாக்கப்படுதலை குறித்து இங்கு பேசவில்லை. நீதிமானாக்கப்பட்டவர்கள் தேவனின் இரக்கம் பெற்றவர்கள். அனுதினமும் தங்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவதை குறித்து பேசுகிறது. இதுவும் தேவ கிருபையே என்பதை மறந்துவிடக்கூடாது.